விஐபி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது ஃபங்க்ஷனுக்கு போடும்போது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்காக போகும்போதா இருக்கட்டும், அங்கே ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்து பரவாயில்லப்பா அப்படின்னு விஐபி மாரி கவனிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து அந்த ஃபீல் வந்து நான் இந்த தள்ளுவண்டி மூலிமா கொடுக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறேன். மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகைன் நம்ம ஜஃபர் பாய் பிரியாணி சாப்பிட துபாய்க்கே வந்துட்டோம். உடனே என்னன்னா பொய் சொல்லாம வாய் கூசாம பேசுறியா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சென்னையே தாண்டல, எங்கேருந்து துபாய்க்கு போறது அப்படின்னு தான் என் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லுது. இந்த கடையில வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோ தான் இந்த கடையை நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு 8 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. ஒரு எப்படிடா இந்த கடையை ஓபன் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது, பிரியாணி எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து ஜஃபர் பாய் ஸ்டைல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு 1/2 kg 1 kg வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இவர் வந்து ஒரு ஷாப் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. முதல்ல வந்து நான் கடையோட பேர் சொல்றேன். இந்த கடையோட பேர் வந்து விஐபி பிரியாணி. இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போற சரவணா ஸ்டோர்ல இருந்து டிஎல்எஃப் போற ரூட்ல பாம்ஷோர் ஹோட்டலுக்கு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஷாப் இருக்கும். இப்ப நான் போய் பிரியாணியை ட்ரை பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை ப்ரோ. ஹை. உங்க பேரு? என் பேர் நாகராஜ். கடையோட பேர் ப்ரோ? கடை பேர் வந்து விஐபி பிரியாணி. விஐபி பிரியாணி ஏன் பேர் வச்சீங்க தெரிஞ்சுக்கலாம்? விஐபி பிரியாணி வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தனுஷ் ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணது ரொம்ப வருஷமான ஒரு கனவு. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில வரணும், அதுவும் நம்ம ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரும்போது என்ன ஒரு பெரிய டிராபேக் இருக்குன்னா, ஆள் போட்டு பண்ணால் வந்து எப்போ வேணால் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாங்களே. நம்மளே கற்றுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணுது. பேர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஐபி அப்படின்னு சொன்னாவே வந்து நிறைய பேருக்கு படம் வரும். இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த படம் ரொம்ப நாள் ஆனதுனால டக்குன்னு சேக்கட் ஆகாது. பட் இருந்தாலுமே வந்து விஐபி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போடும்போது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்காக போகும்போதா இருக்கட்டும், அங்கே ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்து பரவாயில்லப்பா விஐபி மாரி கவனிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து அந்த ஃபீல் வந்து நான் இந்த தள்ளுவண்டி மூலியமா கொடுக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கு மந்தார இலையில கொடுத்துட்டு இருக்கோம். பார்சல் வந்து நம்ம வாழை இலையில கொடுக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா வாழையில கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட் அதிகம். இப்போ இங்க லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இலையை வந்து 5 ரூபால இருந்து 8 ரூபாய் வரையும் விற்கிறாங்க ஒரு இலை. இது வந்து பாரிஸ்ல போயிட்டு நாங்க பல்கா பர்ச்சேஸ் பண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஆகுது. அந்த வாழை இலைக்கும் இதுக்கும் சேம் ஆகுறது, ஈக்குவல் ஆகுறதுனால ஓகே இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு 8 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஐடி கம்பெனியில் பிபிஓவில் இருந்தேன். அப்புறம் ஐடி கம்பெனிக்கு போனேன். ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து ஐடி கம்பெனி வந்து ஜம்ப் பண்ணி வேற கம்பெனி போகும்போது எங்கேயுமே செட் ஆகல, ப்ரெஷராக இருக்க மாதிரியே தோணுச்சு. நமக்குன்னு வந்து அப்படி அமைதா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க டீம்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பேச்சுக்கு சொல்கிறானுங்களா இல்லை வந்து நமக்கு இதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. ஸோ அதனால வந்து ஓகே வேலையை விடலாம். ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து ஓகே ஒரு டெசிஷன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம தள்ளுவண்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு. ஸோ சொல்லும் போதே விஐபி பிரியாணி அப்படின்னா அவங்க விஐபி மாரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாரி ஒரு நேம் வந்துச்சுனாவே அதான் என் சக்ஸஸ். பிரியாணி நல்லா இருக்குது. மற்ற இடத்துல வந்து நார்மலாக இருக்க பிரியாணியில இங்கே காரம் கிடையாது. ரெண்டாவது டேஸ்ட்டு மற்ற இடத்துல இந்த அஜினமோட்டோ எல்லாம் போடுவாங்களான்னு இங்கே திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க டிரைவரா இருக்கிறதுனால நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுதானே? அதுதான் மெயினா சொல்லுது. மற்ற இடத்துல பிரியாணி சாப்பிட்டோம்னா நம்ம சாயந்தரம் நைட் வரைக்கும் பசி எடுக்காது. இங்க சாப்பிட்டாச்சுன்னா அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். வீட்டில் நம்ம சாப்பிட்டா எவ்வளவு நேரத்தில் ஜீரணமாகுமோ அதே இவங்களுக்கு இங்க சாப்பிட்றது ஜீரணமாகுது. ஃபைனலா நம்ம பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த பிரியாணி வந்து 120க்கு கொடுக்குறாங்க. 65 வந்து 50 ருபீஸ் கொடுக்குறாங்க. 8 பீஸ் கொடுத்துட்டு இந்த ஆனியன் இந்த மாதிரி லெமன்லாம் வச்சிடுறாங்க. இது இல்லாமல் வெறும் குஷ்கா மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்போதான் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியும். நல்லா இருக்கேடா. கலருமே வந்து தெரியுது. அவ்வளோ வந்து மசாலா காரம்லாம் இல்லைன்னு. சாப்பிட்டாலுமே கரெக்டா இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான்
நல்லா தெரியுது. இந்த சிக்கனுமே நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. அப்படி எடுக்கும் போதே வந்துருச்சு பாருங்க, எலும்புலாம் நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க, பஞ்சி மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு கன்சிஸ்டன்சி வைஸ். ஆனா வந்து இது கூட பிரியாணி சாப்பிடும் போது நல்லா இருக்கு. 65 நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். 65 நான் சொன்ன மாதிரிதான், அவ்வளவா வந்து கலர் போடாம பண்ணியிருக்காங்க. ஆனா காரம் எல்லாம் கரெக்டா இருக்குங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் இதுலயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா கடைகள்ல வந்து பிளெயின் சில்லி பவுடர் போடுவாங்க, அது கூட இவர் ஆட் பண்ணல. இந்த 65 நான் பிரியாணி ட்ரையே பண்ணல. ஆனா வந்து இந்த 65 பத்தி சொல்லணும்னா அவ்வளவா எலும்பே இல்லை பாருங்க, எல்லாமே பீசஸ் தான். நல்லா இருக்கும். அந்த லெமன்லாம் புளிஞ்சதுனால அந்த லெமன் ஃப்ளேவரோட சாப்பிடவே நல்லா இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட் தாங்க அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரியாணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மந்தார இலைய சாப்பிடும்போது அந்த மந்தார இலையோட ஃப்ளேவரோட நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதுவும் பிரியாணி, நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடும்போது ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. நல்லா வாழை இலையில ஒரு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னா இது ஒரு டேஸ்ட்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து காரம், இந்த மசாலா இதெல்லாம் கம்மியா சாப்பிட்டுதான் ஆரம்பத்துல இருந்தே பழக்கம். ஏன்னா வந்து டக்குன்னு டைஜஸ்ட் ஆகுற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் காரம் மசாலா எல்லாம் சாப்பிடும்போது. இது வந்து அந்த மாதிரி இல்லாம ஒரு பிளெண்டான பிரியாணி. கண்டிப்பா வந்து ஒரு தடவை சாப்பிட்டா நம்ம இன்னொரு தடவை வந்து சாப்பிடுவோம். இந்த பிரியாணி ஸ்பாட்டை சொன்னது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தான். ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல போங்க பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு பிரியாணியை காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து லஞ்ச் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் மாதிரி சாப்பிட்டுருந்தோம். அந்த சாலட் சாப்பிட்டோன்னே எப்படி பசிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு அபாரமான பசியில வந்து நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்டா அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் கேட்டது விஐபி பிரியாணி ஏன் பேர் வச்சிங்க நான் கேட்டதுக்கு அவர் ஒரு கான்செப்ட் சொன்னாரு. வந்தவங்களை எல்லாமே வந்து விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணுன்றதுக்காக. அதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் வச்சிருந்தாரு, அது இல்லாம டிஷ்யூ, இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த சோம்பு, இதெல்லாம் வச்சிருந்தேன். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல இந்த ஒரு விஷயத்த நான் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நிஜமாவே நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு விஐபி மாதிரி ஒரு ட்ரீட் கிடைக்கும் அப்படின்றதுல 100% வந்து நான் கேரண்டி கொடுப்பேன். கண்டிப்பா இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.